ஓம் சாந்தி 8/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அவதூறு செய்பவர்கள் மீதும் தந்தை கருணை கொண்டிருப்பதை போன்று நீங்களும் கருணை கொண்டிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அவதூறு செய்பவர்களையும் நண்பர்கள் ஆக்குங்கள். கேள்வி: தந்தையின் எப்பார்வை உறுதியாக உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் எப்பார்வையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். பதில்: தந்தையின் பார்வையில் ஆத்மாக்கள் அனைவரும் தனது குழந்தைகளே என்பது உறுதியாக உள்ளது. இதனாலேயே அவர் குழந்தாய் குழந்தாய் என்று தொடர்ந்தும் கூறுகின்றார். உங்களால் எவரையும் குழந்தாய் குழந்தாய் என ஒரு பொழுதும் கூற முடியாது. அந்த ஆத்மா உங்களின் சகோதரர் என்ற உங்களின் பார்வையை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரரை பாருங்கள், சகோதரருடனேயே பேசுங்கள். அதன் மூலம் ஆன்மீக அன்பு இருக்கும். அப்பொழுது குற்ற எண்ணங்கள் அனைத்தும் முடிவடையும். உங்களை இகழ்பவர்களும் உங்களுடைய நண்பர்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த ஆழமான சுவாரஸ்யமான ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நினைவு யாத்திரையின் ஊடாக உங்கள் புத்தியை ஒரு தங்க பாத்திரம் ஆக்குங்கள். நினைவு செய்தல் என்னும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுங்கள். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். கவனம் செலுத்தி கற்றிடுங்கள். உங்களுக்காக கருணையையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டிருங்கள். உங்களுக்கு சுயராஜ்ய திலகத்தை இட்டுக்கொள்ளுங்கள். உங்களை அவதூறு செய்கின்ற எவரையும் உங்கள் நண்பராக கருதுவதுடன் அவருக்கு சத்கதி அருளுங்கள். ஆசீர்வாதம்: மேலிருந்து அவதரித்த ஓர் அவதாரமாகுவதன் மூலம் ஆசீர்வாதங்களை அருள்கின்ற ரூபமாக இருந்து சேவை செய்பவர் ஆகுவீர்களாக. தந்தை சூட்சும உலகிலிருந்து கீழே இங்கு சேவை செய்வதற்காக வருவதை போன்று அவ்வாறே நீங்களும் சேவை செய்வதற்காக சூட்சும உலகிலிருந்து கீழே வர வேண்டும். இந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் சேவை செய்யும் போது நீங்கள் தந்தையை போன்று சதா பற்றற்றவராகவும் உலகத்தினரால் நேசிக்கப்படுபவராகவும் இருப்பீர்கள். மேலிருந்து கீழே இங்கே வருவது என்றால் ஓர் அவதாரமாக கீழே வந்து சேவை செய்வது என்று அர்த்தமாகும். ஓர் அவதாரம் வந்து தம்மை அவருடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என அனைவரும் விரும்புகின்றார்கள். எனவே நீங்களே அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கின்ற உண்மையான அவதாரங்கள் ஆவீர்கள். உங்களை ஓர் அவதாரமாக கருதி சேவை செய்யும் போது நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்கின்ற ரூபமானவர் ஆகுவீர்கள். அப்பொழுது பலரது ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும். ஸ்லோகம்: ஒருவர் உங்களுக்கு நல்லதை அல்லது தீயதை எதை கொடுத்தாலும் நீங்கள் தொடர்ந்தும் அவர்கள் மீது கருணை கொண்டிருந்து அனைவருக்கும் அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.